1 யோவான் 2:1 வாசிக்கிறோம். அங்கே மனுஷன் ஒரு பாவம் செய்வானா அவனுக்காக பிதாவிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரா? பரிந்து பேசுகிறார். இது ஒரு முறை தான் என்ன செய்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, ஒருவேளை நம்ம அந்த ரத்தத்தினால கழுவப்பட்ட பிற்பாடு பாவத்தில் விழுந்திருந்தாலும் ஆண்டவர் இன்னும் ஒரு முறை என்ன செய்கிறார்? கிருபையாக இறங்குகிறார். இங்கே வசனம் அழகாக சொல்லுது, அடுத்த முறை என்ன செய்கிறது இல்லை, அவர் போகிறது இல்லை. இது கிருபையின் உபதேசம். இது கிருபன் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அந்த கிருபையின் உபதேசத்தில் வேணால் இது அவங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஓயாமல் கிருபையில் பரிசுத்தப்படுத்த நான் ஒன்றும் உனக்கு வேலைக்காரன் என்ன கிடையாது. நமக்கு அவர் வேலைக்காரர் கிடையாது. பக்கத்தில் உட்காந்து சும்மா தொடச்சி விடுறதுக்கு நான் போய் அழுக்காக்கிட்டு வருவேன், அவர் தொடச்சி விடுவார். திருப்பி அழுக்காக்கிட்டு வருவேன், அதான் அவருக்கு வேலை. இல்லை, அவர் மடியில் செல்ல பிள்ளையே உட்காந்தா என்னை தடவி கொடுப்பார். 1000 வாட்டி இல்லை, 1,00,000 வாட்டி இல்லை, கோடி வாட்டி கூட என்னை தடவி கொடுப்பார். ஆனால் நான் ஓயாமல் போய் தெரிஞ்சே பாவம்னு செஞ்சுட்டு வர என்னை தடவி கொடுக்கிற தேவன் அவர் அல்ல. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. அவர் எல்லா நேரத்தையும் தடவி கொடுக்கிறவர் இல்லை. அவர் எல்லா நேரத்திலையும் நம்மளை உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிறவர். நான் அவருக்கு உண்மையாக இருந்தவர் என்னை கொஞ்சுவார். அல்லேலூயா. தாளாட்டுவார், என்ன சீராட்டுவார், வாளாக்காம என்ன தலையாக்குவார். ஓ கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லை. ஆமா, கர்த்தர் கரம் என் மேல என்ன செய்யுது இருக்குது. நான் அவர் பிள்ளையா இருக்கிறேன்னா அவர் என்னை தாளாட்டுவார், சீராட்டுவார், என்னை வாழாக்காம தலையாக்குவார், என் கண்ணீரை தொடப்பார், என்னை கூட இருப்பார், என்னை அரவணைப்பார், என்னை ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். இது எல்லாம் எனக்காக பண்ணுவார். நான் அவருக்கு உண்மையா இருந்தேன்னா, நான் ஓயாம தவறு செய்துட்டு, ஓயாம பாவத்துக்குள்ள போயிட்டு, ஓயாம என்னுடைய சுய இச்சைக்குள்ள போயிட்டு மீண்டுமா வர என்னை கழுகிறவர் அவர் அல்ல. கவனிங்க, கிறிஸ்துவின் ரத்தம் அதற்காக சிந்தப்படவில்லை. ஆண்டவர் சொல்றார், நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளையா உலகத்தில் வாழ்றோம். நம்மை வழிவிலகு வைப்பதற்காக பிசாசு அநேக தந்திரங்கள் என்ன செய்கிறான்? ஆமாம், இது ஒரு பாவமே இல்லை. ஒரு பொய் சொல்கிறதுனால இப்போ என்ன ஆக போகுது? ஒரு வாட்டி அப்படி செய்கிறதுனால என்ன ஆக? இது பாவத்துக்கு உள்ளே போகிறதுக்கு ஊசி வச்சு வாழைப்பழத்தில் இறக்குற ஒரு நல்ல ஒரு வலிக்காம காரியத்தை செய்கிற பிசாசின் தந்திரம். கவனிங்க, ஒவ்வொரு முறையும் பாவத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது? ஆமாம், தெரிந்தே விழக்கூடாது. அல்லேலூயா.